அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 99413998 9941113424. ஹலோ வியூவர்ஸ், IBC மங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ஸ்வாதி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, சுகரை வாழ்க்கையிலேருந்து கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஏங்க சுகர் கட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ருக்கிற சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது கிடையாது உடம்புக்கு. ரிஃபைன்ட் சுகர் வந்து நிறைய ஆட்ஸ்லலாம் பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் அதில் ஜீரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. சத்து அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அன்வான்ட் ஃபேட், கேலரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா இருக்குது அதில். இது என்னென்ன பிரச்சனைகள் கொண்டு வரும் அப்படின்னா, உடல் சோர்வு ஏற்படும். காலப்போக்கில் உங்களுக்கு உடலில் நிறையா பிரச்சனைகள் சர்க்கரைனால வரும். அதுக்கப்புறம் ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வரலாம், ஆக்னிஸ் வரலாம், ஸ்கின் சீக்கிரமாக ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸில் நீங்கள் ஏஜ்டாக தெரிய ஆரம்பிப்பீங்க. ரிஃபைன் சுகர் வந்து பயங்கரமாக நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரும். அண்ட் வெயிட் லாஸுக்கு நீங்கள் இந்த சுகர் கட் பண்ணி தான் ஆகும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மெல்லாம் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு நிறைய சுகர் சாப்பிட்டீங்கன்னா எப்படி வெயிட் லாஸ் ஆகும். ஸோ வெயிட் லாஸுக்கு இந்த சுகரை கட் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஒரு மாதம் சுகர் இல்லாமல் இருந்து பாருங்கள், உங்கள் பாடியில் மைண்டில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். ஆமாம், ஏன் அப்படின்னா இந்த ரிஃபைன்ட் சுகர்ஸ் எல்லாமே அன்ஹெல்த்தி அண்ட் அடிக்டிவ். இன்னும் நிறையா சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸில் இருக்குது, பேக்டு ஃபுட்டில் இருக்குது, நம்ம குடிக்கிற பெவரேஜஸ், ஜூஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கேக்கு, அந்த மாதிரி நிறையா ஜங்க் ஃபுட்டில் இதெல்லாம் வந்து கலந்துருக்கு. அதனால தான் அடிக்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 30 நாள் இந்த சுகர் இல்லாமல் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக பாடி மைண்டுக்கே நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படும். எப்படிங்க சுகர் இல்லாமல் இருக்கிறது, என்ன தான் பண்ணலாமே, சக்கரை இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுகருக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சுகரை கட் பண்ணுறேன், ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற பேரில் இப்போ நிறைய பேர் சுகர் ஃப்ரீ அதெல்லாம் போட்டு வந்து குடிக்கிறாங்க. இந்த சுகர் ஃப்ரீ வந்து ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு விஷயம். ப்ராசஸ்டு சுகர் தான் அதில் இருக்குது. ஸோ வந்து சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு, சும்மா ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு வேணால் சுகர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் சுகர் சாப்பிட்டா எவ்வளோ கெடுதலோ அதை விட இந்த சுகர் ஃப்ரீ கேப்சூல்ஸ்லாம் போட்டு குடிக்கிறதுனால கெடுதல். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. சுகருக்கு ஆல்டர்னேட்டிவாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வேலையே, நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய முறையிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரி அப்படின்னா கரும்பு சர்க்கரை. கரும்பு சர்க்கரை நீங்கள் எல்லாத்துலேயும் போட்டு குடிக்கலாங்க. நீங்கள் நார்மலாக காஃபி, டீயில் வந்து சர்க்கரை போட்டு குடிக்கிறீங்க, அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இந்த ஜாக்ரியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இருக்கிற எல்லா நியூட்ரிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சர்க்கரையில் கண்டிப்பாக இருக்குது. அது வந்து நீங்கள் குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால உங்களுக்கு கேலரிஸ் அதிகமாக இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸை ரொம்பவே வந்து கம்மி பண்ணுவாங்க. ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஜாக்ரி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்லேயே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் சர்க்கரை, தேங்காயால் செய்யப்பட்ட சர்க்கரை. ஸோ இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மார்க்கெட் ஈஸியாக கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, எண்ணெய் இல்லை, ஜிங்க் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நிறைய கால்சியம் கண்டென்ட் இருக்குது. இந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும். ஈஸியாக ஃபுட் வந்து செமிக்கும், டைஜஸ்ட் ஆகும். இது நீங்கள் எல்லாத்துலேயும் பயன்படுத்தலாம். கர்டில், பாலில், கேக்ஸ் பண்ணுறீங்க, புட்டிங்ஸ் பண்ணுறீங்க, ஸ்வீட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ கோகோனட் சுகர், தேங்காய் சர்க்கரை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. டேட்ஸ் சுகர் வெளிநாட்டில் எப்போதுமே ஃபேமஸ். இப்போ இங்கே லைட்டாக வந்து இப்போ தான் டாக்ஸில் வந்து இருக்குது. இந்த பேரிச்சம் பழத்தை நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் பவுடராகவே கிடைக்கிது. நீங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணுறீங்கன்னா கருப்பு பேரிச்சம்பழம் இல்லை வந்து என்ன பேரிச்சம்பழம் உங்களுக்கு பிடிச்ச நல்ல பேரிச்சம்பழம், நல்ல குவாலிட்டி இருக்க பேரிச்சம்பழத்தை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சுகரோட ஹெல்தி ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் இந்த பேரிச்சம்பழம் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, நிறைய கால்சியம் இருக்குது. அதனால உங்களுக்கு போன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். போன் டென்சிட்டி அதிகப்படுத்தும். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதனால டைஜஷனுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு சத்து, பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். இது நீங்கள் ரெகுலராக குடிக்கும் போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கே இது ஒரு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த டேட்ஸ் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக எடுக்கும் போது உங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக எடுத்து குடிச்சு பாருங்கள். இது எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம். பால் இல்லை வந்து ஏதாவது சீரியல்ஸ் சாப்பிட்றீங்க, ஸ்வீட்ஸ் செய்கிறீங்க, கேக்ஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயும் சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்றீங்கன்னா கூட ட்ரை பண்ணலாம். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ராக் சுகர், தமிழில் பனம் கற்கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பனம் கற்கண்டு போட்டு தண்ணி குடித்தாலே சக்கரை மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் என்னன்னா நிறைய பேர் பனம் கற்கண்டு நார்மல் கற்கண்டு கோயிலில் கொடுப்பாங்களே அந்த கற்கண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த கற்கண்டும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற சக்கரையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ அது பண்ணக்கூடாது. பனம் கற்கண்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில்
கடையில் கிடைக்கும், ரவுண்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தரும் அப்படின்னே சொல்லலாம். பனங்கற்கண்டு வந்து பாடி ஹீட் அப்படியே வந்து கம்மி பண்ணி அப்படியே கூலிங்காக வச்சுக்கோங்க பாடியை. அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உடம்பு வந்து சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நல்ல புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த பனங்கற்கண்டை நீங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நீங்கள் நார்மலாக தண்ணியில் கூட போட்டு குடிக்கலாம், சும்மா வாயில் போட்டு மெல்லாம், அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்த ராக் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக மாற்றும் போது உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் வந்து விசிபிளாக வந்து பார்க்கலாம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி. ஸோ ஹனி வந்து எல்லாத்துக்குமே நார்மலாக தெரியும், அது ஈஸியாக ஆல்டர்னேட்டிவ், ரொம்ப ஈஸியாக கிடைக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் தான். ஸோ இந்த ஹனியில் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இருக்கிற எல்லா நியூட்ரிஷன்ஸுமே ஹனியில் தான் இருக்குது. ஸோ ஹனி நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து மாற்றலாம். லைக் நீங்கள் வந்து லெமன் டீ குடிக்கிறீங்க, இல்லை க்ரீன் டீ குடிக்கிறீங்க, சுடுதண்ணியில் ஹனி போட்டு குடிச்சா அந்த வெயிட் கம்மியாகும். சுடுதண்ணியில் ஹனி போட்டு குடிச்சிங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் கம்மியாகும், கட் ஆகும். இந்த ஹனி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஈஸியாக கடிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. அது மட்டும் இல்லாமல் ரிச் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொள்றதுக்கு ஹனி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வயிற்றில் இருக்கிற குட்டி குட்டி ஜெர்ம்ஸ்லாம் வந்து ஹனி வந்து அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆன் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக ஹனியும் நல்ல ஆல்டர்னேட்டிவ் தான். ஸோ ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவியா அப்படின்னு சொல்லுவாங்க, இனிப்பு துளசி. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இது கொஞ்சம் லைட்டாக ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் சரி இங்கேயும் லைட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆயுர்வேதத்தில் இந்த ஸ்டீவியா யூஸ் பண்ணுவாங்க, இனிப்பு துளசி. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சர்க்கரையை விட 25% அதிக ஸ்வீட்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா சுகர் லெவலை அழகாக மெயின்டைன் பண்ணும். இம்பார்ட்டண்ட்டாக 0 கேலரிஸே கிடையாது. நீங்கள் இந்த இலையை என்ன பண்ணலாம்னா ட்ரை பண்ணி, அதாவது காய வச்சு பொடி பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் இந்த மாதிரிலாம் டீ வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே தேயிலை போடுவோம், அந்த மாதிரி இந்த இலையை போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும். 0 கேலரிஸ், சுகரை விட அதிகமான டேஸ்ட் இருக்குது இந்த ஸ்டீவியா இனிப்பு துளசிக்கு. இதெல்லாம் வந்து சுகரோட ஆல்டர்னேட்டிவ்ஸ். சுகரே இல்லாமல் இருக்க முடியும்னா நீங்களாம் புத்தர் தான், கண்டிப்பாக இருக்கலாம். அது இன்னும் சூப்பரான விஷயம், அது இன்னும் ஹெல்த்தியான விஷயமும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு போகிறீங்க, வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சுகர் கட் டவுன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் ரிஃபைன்ட் சுகர் வந்து நிறைய பேக்டு ஐட்டம்ஸில் இருக்குது. அது எல்லாமே குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, இம்பார்ட்டண்டாக மைண்டுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக IBC மங்கைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஸ்வாதி கிருஷ்ணன். மேக்கப் போடுறோம் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக ஸ்கின்னை வந்து பாதிக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் ப்ராப்பராக டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு நான் மார்னிங் அண்ட் நைட் வந்து சிம்பிளாக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டேன்.